வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். மகாபாரதத்தில் மொத்தம் 18 பருவம் இருக்குது. அதாவது ஆதி பருவம், சபா பருவம், வன பருவம், விராட பருவம், உத்தியோக பருவம், பீஷ்ம பருவம், துரோண பருவம், கர்ண பருவம், சல்லிய பருவம், சௌப்திகா பருவம், ஸ்திரீ பருவம், சாந்தி பருவம், அனுசாசன பருவம், அஸ்வமேதிகா பருவம், ஆசிரமவாசிக பருவம், மௌசால பருவம், மகா பிரஸ்தானிக பருவம், ஸ்வர்ணரோகண பருவம் ஆகிய 18 பருவம் இருக்குது. முதல் பருவமாகிய ஆதி பருவத்தில் மகாபிஷக் மற்றும் அஷ்டவசுக்களின் சாபம், சாந்தனுவின் திருமணம், தேவவிரதனின் பிறப்பு, சத்தியவதியின் நிபந்தனைகள், பீஷ்மரின் சபதம், சாந்தனுவின் திருமணம், சித்ராந்தகனின் விசித்திரவீரியன் பிறப்பு, விசித்திரவீரியன் திருமணம், அம்பையின் கடும் தவம், விசித்திரவீரியன் இறப்பு, திருதராஷ்டிரன் பாண்டு விருதுனன் பிறப்பு, திருதராஷ்டிரன் பாண்டுவின் திருமணம், குந்தியின் மந்திரம், கர்ணனின் பிறப்பு, மாத்ரேயின் திருமணம், பாண்டுவின் சாபம், பாண்டவர்கள் கௌரவர்கள் பிறப்பு இத்தனையும் அடங்கி இருக்கு. ஆதி பருவம் பாண்டவர்களுடைய திருமணத்தோட முடிவு பெறுது. வாங்க அப்பேற்பட்ட ஆதி பருவத்தை பற்றி பார்ப்போம். லட்சுவத குலத்தை சேர்ந்த மகாபிஷக் என்கிற மன்னன் நல்ல முறையில் இவ்வுலகை ஆட்சி செய்து வந்தான். அவன் மறைவுக்கு பிறகு அவன் தேவலோகமடைந்தான். ஒருமுறை தேவர்களுடன் பிரம்மதேவனை வணங்கச் செல்லும் பொழுது அங்கு கங்கை தேவியை பார்த்தான். அவர்கள் மீது மோகம் கொண்டு அவர்களையே பார்த்து நின்றான். இதை கண்ட பிரம்மன் மிகவும் கோபம் கொண்டு பூலோகத்தில் மனிதனாய் பிறப்பாய் என்று சபித்தார். திரும்பி வந்த கங்கை தேவி அஷ்டவசுக்களை சந்திக்கிறாங்க. அவங்கள் முகத்தில் ஒரு கவலை இருந்தது. ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அஷ்டவசுக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வசிஷ்டருக்கு கோபம் வரும்படி நடந்துக்கிட்டோம். அதனால் அவர் பூலோகத்தில் எங்களை மனிதனாக பிறக்கும் சொல்லி சபித்தார். எங்களுக்கான ஆசை என்னென்னா பூலோகத்தில் எங்களை மனிதனாக நீங்கள் தான் பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு நீங்கள் விரும்பும் தந்தை யாருன்னு கங்கை தேவி கேட்டாங்க. தேவி பிரம்மதேவனின் சாபத்தின்படி மகாபிஷக் பிரதிப மன்னனின் மகனாக பிறப்பான். அவன் சந்தனு என பெயர் பெற்று திகழ்வான். அவரே எங்களுக்கு தந்தையாக வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அது மட்டுமின்றி நாங்கள் பிறந்தவுடன் எங்களை ஆற்றில் எறிந்துவிட வேண்டும், 8வது குழந்தையை தவிர என்று வேண்டிக் கொண்டனர். ஒருமுறை கங்கை நதிக்கரையில் பிரதிப மன்னன் தியானத்தில் இருக்கும் பொழுது கங்கை தேவி முன் தோன்றி உங்கள் மகனுக்கு மனைவியாக விரும்புகிறேன் என்று சொல்லுவாங்க. அதுக்கு பிரதிப மன்னனும் உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் பெண்ணே அப்படின்னு வாக்களிப்பார். காலங்கள் சென்றது. பிரதிப மன்னனுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு சந்தனு என பெயரிட்டார். அவன் ஆயக்கலைகளில் சிறந்தவனாய் விளங்கினான். வேட்டையின் மீதுள்ள ஆர்வத்தின் காரணமாக அவன் ஒரு முறை கங்கை நதிக்கரையின் அருகில் சென்றிருந்தான். அங்கே அவர் கங்கை தேவியை பார்க்குறாரு. அவரோட அழகில் மயங்கி உன்னை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு சம்மதம், ஆனால் ஒரு நிபந்தனை. நான் என்ன செஞ்சாலும் ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. நல்லதோ கெட்டதோ என் போக்கில் என்ன விட்டுறணும். நான் யாருன்னு கேட்கக்கூடாது. இதுக்கெல்லாம் சரினா நான் உங்களை விவாகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருவருக்கும் விவாகம் நடந்தது. காலங்கள் சென்றது. கங்கை தேவி ஒரு அழகான ஆண்மகனை பெற்றெடுத்தாங்க. உடனே அதை ஆற்றில் வீசும்படி ஆணையிட்டாங்க. முதல்ல கோவப்பட்ட சந்தனு கொஞ்சம் சாந்தமாகி நிபந்தனைகளை ஞாபகப்படுத்துகிறாரு. அதனால் சொன்னது போலவே குழந்தைய ஆற்றில் வீசிடுறாரு. 1 அல்ல 2 அல்ல, பிறக்கிற 7 குழந்தைகளையும் அதே மாதிரி ஆற்றில் வீசிடுறாரு. 8வது குழந்தை பிறந்தது. தனக்கு பிறந்த 7 குழந்தைகளையும் இழந்த சந்தனு, நிறுத்து, 8வது குழந்தையையும் ஆற்றில் வீச சொல்லாத, நான் வீசவும் மாட்டேன், நீ யாரு, ஏன் இது மாதிரி பண்ணிகிட்ருக்க, 8வது குழந்தையாவது விட்டு வை அப்படின்னு கேட்பார். அதற்கு கங்கை தேவி, அரசே, இந்த குழந்தைய நான் கொல்ல மாட்டேன். அதே சமயம் நீங்கள் நிபந்தனையை மீறினதுனால இனிமேல் நான் உங்களோட வாழ மாட்டேன். இவன் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மகானா திகழ்வான். இவனோட இளமை பருவத்தின் பிறகு நான் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்றேன். அது வரைக்கும் நானும் இந்த மகனும் உங்களை சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிடம் இரு பெண்ணி, நீ யார்? எதற்காக 7 குழந்தைகளையும் ஆற்றில் எறிந்தாய் என்ற கதையை சற்று விவரமாக சொல் என்றான் சந்தனு. கங்கை தேவி சொல்ல துவங்கினார்.
அஷ்டவசுக்கள் ஒருமுறை மகாமுனி வசிஷ்டரின் கூடாரத்திற்கு செல்லும் பொழுது அங்கு நந்தினி என்ற தெய்வீக பசுவை பார்த்தனர். அதை கண்டு பிரபாசன் என்னும் ஒரு பசுவின் மனைவி, இந்த பசு மிகவும் அழகாக இருக்கிறதே, எனக்கு இந்த பசு வேண்டும் என்று கேட்பார். அதற்கு பிரபாசன், இந்த பசு கொடுக்கும் பாலை குடித்தால் நாம் இளமை குறையாமல் மிக நன்றாக வாழலாம் என்று சொல்வார். அதை கேட்ட பிரபாசனின் மனைவி, எனக்கு ஜிதவதி என்று ஒரு தோழி இருக்கிறாள், அவளுக்கு நான் இந்த பசுவை பரிசளிப்பேன், அவள் இளமை குறையாமல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், எனக்கு இந்த பசு வேண்டும் என்று பிரபாசனிடம் கேட்பார். இதை கேட்ட பிரபாசனோ அந்த பசுவை களவாடி விடுவார். இதை ஞான திருஷ்டியில் பார்த்த வசிஷ்டர் பூலோகத்தில் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று சபித்து விடுவார். பிறகு சாபத்தை அறிந்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்க அஷ்டவசுக்கள் செல்லும் பொழுது சாபத்தில் இருந்து எவராலும் விடுபட முடியாது. மற்ற 7 பேரும் பூலோகத்தில் பிறந்து ஒரு நொடி வாழ்ந்தாலும் போதும், உங்களுக்கு சாப விமோசனம் கிடைத்துவிடும். ஆனால் பிரபாசன் மட்டும் வெகு நாட்கள் வாழ்ந்து மடிவார் என்று வசிஷ்டர் சொல்லிடுவார். இதுதான் அந்த சாபத்தின் விளக்கமாகும் என்று கூறி முடித்தாள் கங்கை தேவி. மகனையும் மனைவியையும் பிரிந்த சோகம் அவனை வாட்டினாலும் நாட்டின் நலம் கருதி அவன் அதிலிருந்து மீண்டு வந்து சிறப்பான முறையில் நாடாண்டான். காலம் சென்றது. ஒருமுறை அசுரர்களின் தாக்கம் அஸ்தினாபுரத்தில் ஈடுபட அங்கு அரசன் வருவதற்கு முன்பே ஒரு சிறு பாலகன் வந்து அந்த அசுரர்களை தாக்கி, மனிதர்கள் வாழும் நிலப்பகுதியில் நீங்கள் வாழக்கூடாது, தங்களுக்கென்று ஒரு நிலத்தை உருவாக்கி அதில் தாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆணையிடுவார். இதையெல்லாம் பார்த்த சந்தனு, பாலகனே, நீ யார், உனக்கு வேறென்ன கலைகள் தெரியும் என்று கேட்பார். அதற்கு அந்த சிறுவனோ, நான் இந்த கங்கை நதியின் நோட்டத்தை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லுவார். வாய்ப்பே இல்லை, கங்கை நதியின் நோட்டத்தை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்வார் சந்தனு. அதற்கு பதிலை வாயில் கூறாமல் அவன் வில்லை எடுத்து ஒரு அம்பை தொடுத்து அதில் லட்சக்கணக்கான அம்புகளை வைத்து கங்கை நதியின் நோட்டத்தை தடுத்து நிறுத்துவான். இதை பார்த்த சந்தனு ஆச்சரியத்தில் மூழ்கினான். தன் கண்களை மூடி 2 நிமிடம், கங்கை தேவியே, என் முன் தோன்றுவாயாக என்று வேண்டுவார். உடனே அந்த நீரிலிருந்து ஒரு பெண் தோன்றி, நான் வந்துவிட்டேன் அரசே, இவன் வேறு யாரும் அல்ல, நாம் இருவருக்கும் பிறந்த 8வது மகனே இவன்தான். இவன் தேவவிரதன் என்று அழைக்கப்படுவான். பரசுராமரிடம் அனைத்து கலைகளையும் கற்று வந்தவன். இவனை நான் உங்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன் அரசே என்று சொல்லி கங்கை தேவி மறைந்து விடுவாள். அதே சமயம் சந்தனு ஒரு மீனவ குலத்து பெண்ணை விரும்பி கொண்டிருப்பான். அவள் பெயரோ சத்தியவதி. ஒருமுறை அஸ்தினாபுரத்தில் வேட்டும் வெடி சத்தமாக இருந்தது. அவள் ஒரு பூந்தோட்டத்தில் இருந்தாள். அங்கு சந்தனு வந்தார். என்ன இது, ராஜ்யத்தில் மிகவும் வேட்டும் வெடி சத்தமாக இருக்கிறதே என்று கேட்பாள். அதற்கு சந்தனு, என்னுடைய 8வது மகன் திரும்ப வந்து விட்டான், அவனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தும் விழா நடைபெறப் போகிறது, அதனால்தான் இந்த வேட்டும் வெடிச்சத்தம் என்று சொல்வார். அதற்கு சத்தியவதி, ஓ, தங்களுடைய 8வது மகன் திரும்பி வந்து விட்டானா, இனி அவன் தங்களுக்கு பிறகு நாடாளப் போகிறான், அவன் சந்ததிகள் அவனுக்கு பிறகு நாடாளும். ஆனால் எனக்கு என்ன மரியாதை கிடைக்கும், என் புத்திரர்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கும், அதனால் நான் தம்மை விவாகம் செய்து கொள்ள மாட்டேன். அவ்வாறு விவாகம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் தங்களது 8வது புதல்வனான தேவவிரதன் நாடாளக்கூடாது, எனக்கு பிறக்கும் புத்திரர்களே நாடாள வேண்டும். இதற்கு சம்மதம் என்றால் நான் தம்மை விவாகம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு சந்தனு, வேண்டாம், இவ்வாறு ஒரு நிபந்தனையோடு நான் தம்மை விவாகம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி கோபத்துடன் ராஜ்யம் திரும்புவார். அதன் பின் சந்தனு உடல் நலம் குறைந்து காணப்பட்டான். தன் தந்தையின் நிலைமையை நினைத்த தேவவிரதன் மிகவும் வருத்தமுற்றான். தன் தந்தையிடம் என்ன நிகழ்ந்தது, தங்களின் உடல்நிலை குறைபாட்டுக்கு என்ன காரணம் என்று வினவினான். அதற்கு அவன் தந்தை, நானோ ஒரு பெண்ணை விரும்பினேன், அவள் நான் தம்மை விவாகம் செய்து கொள்வதாக இருந்தால் இந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டாக வேண்டும் என்று சொல்லி உன்னை நாடாளக்கூடாதென்றும் அவளுக்கு பிறக்கும் புத்திரர்களே நாடாள வேண்டும் என்றும் எனக்கு நிபந்தனையிட்டாள். இதற்கு சம்மதிக்காத நான் அங்கிருந்து கிளம்பிவிட்டேன். அதுதான் என் உடல்நிலை குறைபாட்டிற்கு காரணம் தேவவிரதா. இதை கண்டு நீ அச்சம் கொள்ளாதே, நான் விரைந்து வந்து விடுவேன் என்று சொல்வார். இதை கண்டு அந்த பெண் யார் என்று தேரோட்டியிடம் விசாரித்த தேவவிரதன், அவள் மீனவகுலத்து பெண்ணாவாள், அவள் பெயர் சத்தியவதி என்று சொல்வார் அந்த தேரோட்டி. அதன் பிறகு சத்தியவதியை சந்திக்க பீஷ்மர் செல்வார்.
தம்மை எண்ணியே இருந்த என் தந்தையின் உடல்நிலை இப்பொழுது மோசமாக இருக்கிறது. தாம் அவரை விவாகம் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவரது நிலை மாறும் என்று வேண்டிக் கொண்டான் தேவவிரதன். அதற்கு சத்தியவதி, நான் உன் தந்தையை விவாகம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கும். அதை நான் முன்னரே உன் தந்தையிடம் கூறியிருக்கிறேன். அதை கடைபிடிப்பதாக இருந்தால் நான் அவரை விவாகம் செய்து கொள்கிறேன், இல்லை என்றால் நான் அவரை விவாகம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிடுவாங்க. நீங்கள் சொன்ன நிபந்தனையை நான் கேட்டேன், அதற்கு நான் கட்டுப்படுகிறேன், நான் நிச்சயமாக நாடாள மாட்டேன் என்று வாக்களிப்பார். சரி தேவவிரதா, நீ வாக்க மீற மாட்டேன்னு நான் நம்புகிறேன். ஆனால் உமக்கு பிறக்கும் சங்கதிகள் அந்த வாக்கை மீறலாம் அல்லவா? அரசுரிமை அவர்களுக்கு வேண்டும் என்று சொல்லலாம் அல்லவா? அதற்கு நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று கேட்பார்கள். அதற்கு தேவவிரதன் தன் வாளை எடுத்து தன் உள்ளங்கையை வெட்டி அதிலிருக்கும் இரத்தத்தை கங்கை நீரில் செலுத்தி, தேவவிரதன் ஆகிய நான் இப்பொழுது ஒரு சபதம் எடுக்கப் போகிறேன் என்று சொல்லி, நான் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொள்ளவிருக்கிறேன், வாழ்வில் புத்திர உற்பத்தி நான் செய்ய மாட்டேன் என்று சபதம் எடுப்பார். அது மட்டுமின்றி நான் எப்பொழுதும் அஸ்தினாபுரத்து அரியணையை காக்கும் ஒரு காவலாளியாக மட்டுமே என் வாழ்க்கையை கழிப்பேன் என்று சொல்லி அவர் சபதத்தை முடிப்பார். இதை கேள்விப்பட்ட அதிர்ச்சியில் சாந்தனு அங்கு வர, மகனே, நான் உனக்கு ஒரு வரம் அளிக்கிறேன். உனக்கு எப்பொழுது மரணம் வேண்டும் என்று நீ நாடுகிறாயோ, காலனை நாடி நீ நிற்கிறாயோ, அப்பொழுதே உனக்கு மரணம் கிட்டும். அதுவரை உன்னை எவராலும் அளிக்க முடியாது என்று வரமளிப்பார். இதனோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.